இப்போ என்ன காரணம்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துக்கிட்டு தஹஜ்ஜுடுக்கு எந்திரிக்கணும், கேமுலாய் பண்ணணும், விடிய மாஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட தொழுகணும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸோ அதனால வந்துக்கிட்டு இஷாக்கு அப்புறம் வெள்ளனே தூங்கிடுவாங்க. அல்லாஹு அக்பர். ஸோ அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு வெள்ளனே எந்திரிச்சு இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துக்கிட்டு தஹஜ்ஜுட் வந்து எந்திரிச்சு தொழுவாங்க. யாருக்காக துஆ செய்வாங்க? உம்மத்தி உம்மத்தி உம்மத்தி, நம்மளுக்காக தான். மாஷா அல்லாஹ். ஸோ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூங்க போகிறதுல எவ்வளோ பெரிய அமல் இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த ஹதீஸ்லாம் இன்றைக்கி நான் சொல்கிறது இன்ஷால்லா எனக்கே ஒரு பிலீஃப் இருக்குது. மேபி எனக்கு ஒரு வயசான இன் ஃபியூச்சர் இதெல்லாம் நிச்சயமாக வந்து பேச போகிறோம். மாஷால்லா எனக்கு இந்த ஹதீஸ்லாம் சொல்லும்போது நம்ம ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம், ஆனால் நம்ம அதை எலபரேட் பண்ணது மாஷால்லா எவ்வளோ பியூட்டிஃபுல் லைனாக இருக்குது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துக்கிட்டு நம்ம ஒரு தூங்க போகிறோம்னு சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம தூங்க போகிறோம், ஒரு பெட்டுக்கு போவோம், படுப்போம், ஒரு ஏசியை தட்டுவோம், தூங்கிடுவோம், ஒரு கொஞ்சம் நேரம் ஃபோனை பார்ப்போம். ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே எவ்வளோ அழகான ஒரு டிஸ்கிரைபாக இருக்குது, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த லைன்ஸ்லாம் வந்துக்கிட்டு. இன்றைக்கி வந்து சயின்ஸ்லாம் வந்துக்கிட்டு த்ரூன்னு சொல்லுது. என்னது